பிரபல காமெடி நடிகர் சுப்புராஜ் ஒரு இயக்குனர் என்பது நம்ம பல பேருக்கு தெரியாது. சாரப்பாம்பு சுப்புராஜ் என்றால் சினிமால இவரை தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவு மருதமலை திரைப்படத்துல தனது அசாத்திய காமெடி காட்சியால ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சாரு. சுப்புராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் 18க்கும் அதிகமான இயக்குநர்களிடமும் 50க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல உதவி இயக்குனராகவும் துணை இயக்குனராகவும் பணியாற்றி இருக்காரு. குறிப்பா அப்போது தயாரிப்பாளராக இருந்த ராஜகிர அலுவலகத்துல 15 வருஷங்கள் வேலை பார்த்தவர் தான் சுப்புராஜ். சினிமால பல வருட போராட்டத்திற்கு பிறகு சுப்புராஜ் புண்ணியவதி எனும் திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு. அந்த நேரத்துல பிரபல நடிகையாக வள வந்த சங்கீதாவை கதாநாயகியாக்கி ஒரு புதுமுக நடிகரை கதாநாயகனாக வச்ச அந்த திரைப்படத்தை இயக்கி இருந்தாரு சுப்புராஜ். அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டு நடந்துட்டு இருந்தது. அப்போ அந்த திரைப்படத்தில் நடிச்ச கதாநாயகன் திடீர்னு இறந்து போக அத்தோட சுப்புராஜ் இயக்கி அந்த திரைப்படமும் பாதியில் நின்று போச்சு. சுப்புராஜ் இயக்கிய முதல் திரைப்படமே பாதியில் நின்று போனதுனால அதுக்கப்புறமா திரைப்படங்களை இயக்கிறது ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டு சினிமாவில் நடிக்கிறதுல கவனம் செலுத்தினாரு சுப்புராஜ். இதை பத்தி உங்களோட கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் உங்க வாய்ஸ் ஆஃப் அன்பு.